திருச்சி மாவட்டம் லால்குடி நகராட்சி பணியாளர்களை மதுபோதையில் அவதூறாக பேசி வரும் திமுக நகராட்சி துணைத் தலைவியின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்து பணியாளர்களும் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி நகராட்சியில் துணைத் தலைவியாக சுகுணா பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் துணைத் தலைவியின் கணவர் ராஜ்மோகன் என்பவர் நகராட்சி அலுவலகத்தில் வேலை பார்த்து வரும் அலுவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களிடம் அவமரியாதையாக நடந்து கொள்வதாக கூறி அலுவலக பணியாளர் உட்பட 150 பேர் நகராட்சி அலுவலகத்தை பூட்டிவிட்டு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து உதவி கள பணியாளர் தமிழ்மொழி கூறுகையில், நகராட்சி துணைத் தலைவியின் கணவர் ராஜ்மோகன் உள்ளிட்டோர் அனைத்து ஊழியர்களையும், குறிப்பாக பெண் பணியாளர்களை அவமரியாதையாக இழிவாக பேசி அலுவலக பணியை செய்யவிடாமல் தடுத்து வருகிறார் என்று குறிப்பிட்டார். தயவு செய்து இதனை முதலமைச்சரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கோ கொண்டு சேருங்கள். பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணிபுரிகிறார்கள் என்று தெரிய வேண்டும். பெண்கள் வேலை செய்யக்கூடாதா? பெண்கள் நாங்கள் எல்லாம் சென்று விடுகிறோம், ஆண்களை மட்டும் வைத்து வேலை பாருங்கள் என்று அங்கிருந்தவர்கள் ஆவேசமாக கூறினர். நான் லால்குடி நகராட்சி களப்பணி உதவியாளர் தமிழ்மொழி பேசுறேன். இங்க லால்குடி நகராட்சியுடைய துணைத் தலைவர் பெயர் சுகுணா ராஜ்மோகன், அவருடைய கணவர் பெயர் ராஜ்மோகன். அவங்க எப்பொழுதுமே எங்களுடைய நகராட்சி அலுவலக பணியாளர்களை, அதுவும் பெண்கள் பணியாளர்களை ரொம்ப அவதூறாவும் இழிவாவும் பேசிட்டே வர்றாங்க. எந்த வேலையுமே செய்ய விடுறதே கிடையாது. ஆபீஸ்குள்ள நாங்க எங்க உட்காந்துருந்தாலும் போட்டோ எடுத்து, ஆபீஸ்குள்ள இருக்க நபரே போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி, இவங்க எங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன வேலை, எங்களை வேலையே செய்ய விடாம பண்றாங்க. அதுவும் பெண்கள் பணியாளர்கள்னா வேலையே செய்ய விடுறதே கிடையாதுங்க. அப்படி யாராவது ஒருத்தர் இவங்களுக்காண்டி பேசணும்னு போனாங்கன்னா ஜாதி பேரை சொல்லி இழுத்து அவங்களையும் அவமரியாதை செய்யறாங்க. எந்த அதிகாரியுமே வேலை செய்ய விடுறதே கிடையாதுங்க. புகார் கொடுத்திருக்கேன். தனிப்பட்ட விதமா என்ன 23ஆம் தேதி, போன மாசம் 23ஆம் தேதி என்ன இழிவுபடுத்தி பேசினாங்க. என்ன ஆபீஸ்ல வரக்கூடாதுன்னு, என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல வெளியில பேசினதுனால நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணினேன். ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு 25ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டு இனிமேட்டு விஷயத்த தலையிட மாட்டேன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சுட்டாங்க. ஆனாலும் நேத்து என்ன ஆச்சுன்னா, நேத்து அதே துணைத் தலைவர் கணவர் ராஜ்மோகன் வாட்ஸ்அப்ல சரக்கு அடிச்சுட்டு அசிங்கமா அவதூறா என்ன பத்தி பேசிடுறாங்க. என்ன இன்னொருத்தவங்க கூட வச்சு இழிவா பேசிட்டே வந்துட்டே இருக்கிறாங்க. எங்களால வேலையே செய்ய முடியல. நாங்களே இங்க வேலை செய்யறதா என்னதுங்க பண்றது? நான் இங்க வேலை செய்ய வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? இந்த ஆபீஸ்க்கு வரதெல்லாம் லாட்ஜா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. ஒரு அலுவலகம்னா அதுல ஆண்களும் தான் இருப்பாங்க, பெண்களும் தான் இருப்பாங்க. 2 பேரும் இணைஞ்சுதான் வேலை செய்யணும். அதுக்காண்டி எந்த ஆண்கள்கிட்ட பேசினாலுமே வச்சு பேசுறேன்னு சொன்னா என்ன அர்த்தங்க? வேலை செய்யறதா எப்படிங்க? நாங்களா அது வெளியூர்ல நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களை இப்படி இழிவுபடுத்தி பேசிட்டே இருந்தா எங்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. எங்க அலுவலகத்துல பொறுத்த வரைக்குமே பாதுகாப்பே கிடையாது. பெண்களுக்குன்னா பாதுகாப்பே நிச்சயமா கிடையவே கிடையாதுங்க. யாரும் இதை கேட்கவும் கூடாது. கேட்டா அவங்க பேர்ல ஜாதி பேரை சொல்லி அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட அவங்களை பேசவே முடியலைங்க. அந்த துணைத் தலைவர் கணவர் ராஜ்மோகன் எப்ப பாரு நேரடியாவும் அந்த ஆபீஸ்லயே மிரட்டுறாங்க. இவங்க எங்க உட்காந்துருக்காங்க, அவங்களே இங்க ஒருத்தரை விடல, எல்லாரையும் மிரட்டி வைக்கிறது. ஆபீஸ்குள்ளேயே வந்துதான் மிரட்டுறாங்க. அதான் துணைத் தலைவர் கணவர் தான் நானே சொல்றேன். துணைத் தலைவர் நான் சொல்றேன். அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட இன்ன வரைக்கும் பேசினது இல்லைங்க. அவருடைய கணவர் தான் இப்படி அவதூறா பேசுறது, எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல தேவையில்லாம மெசேஜ் போடுறது, இழிவுபடுத்தி பேசுறது, இந்த ஆபீஸ்குள்ள இருந்து யாராவது ஒருத்தர் ஸ்பை மாதிரி வச்சுக்கிட்டு அவங்கள போட்டோ எடுத்து போட சொல்றது, வீடியோ எடுக்க சொல்றது, இந்த மாதிரி கண்டினியூவா இருக்குதுங்க. ஒரு நாள் நின்று இல்ல, ஒரு நிம்மதியா வெளியில வர முடியல. ஆபீஸ் போகல, யார்கிட்டயாவது நின்று பேசுறது. இப்ப எங்க அதிகாரி இருக்கிறாங்க, இவங்க நின்று பேசினா இவங்களை வச்சுட்டு ஏதாவது தப்பா சொல்றது. ஒருத்தர் கூட பேசவே முடியாது. நாங்க மொத்தம் வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்களே வேலை எல்லா லேடியுமே இழிவுபடுத்துறாங்க. ஒருத்தரும் இல்லை, எல்லாரையும் தான். அதுல மெயினா என்ன பண்றாங்க அது ஏனே தெரியவே இல்லை. என்ன மட்டும் தனியா இழிவுபடுத்துறது காரணம் தெரியணும். அந்த கவுன்சிலர் தான் செயல்படுறாங்க. இந்த தொழில் தலைவரே செயல்படுறது கனவு தான் செயல்படுறாங்க. நீங்க இது சம்பந்தமா நீங்க சேர்மன் சொன்னீங்க. நகராட்சி துணைத் தலைவர் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, துணைத் தலைவரோட கணவர் தாங்க எனக்கு பிரச்சனை. துணைத் தலைவர் பிரச்சனை கிடையாதுங்க. தலைவர்கிட்ட முறையிட்டீங்களா? இந்த மாதிரி துணைத் தலைவர் ஹஸ்பண்ட் இப்படி அவமரியாதையா நடத்துறாரு, பேசுறாரு அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட நீங்க முறையிட்டீங்களா? அவங்க என்ன நடவடிக்கை? தலைவர்கிட்ட சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட போய் சொன்னாலும் கூட அந்த தலைவரை வச்சு எங்க கூட வச்சு சேர்த்து தப்பாலாம் பேச போறாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம என்னன்னு சொல்றது? தெரியாம இல்லைங்க, எல்லாரும் தெரிஞ்சத. இங்க மத்தவங்க யாருமே பிரச்சனை, எல்லாருமே அருமையான ஸ்டாஃபுங்க. தலைவரும் சரி, ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃபுங்களும் சரி, எந்த விதத்திலுமே யாரையுமே இந்த ஜாதி பிரிச்சு பாக்குறதோ இல்ல பெண்கள் பணியாளர் ஆண்கள் பணியாளர்னா அப்பெல்லாம் பிரிச்சு பாக்குறதே இல்லைங்க. இந்த துணைத் தலைவரோட கணவர் மட்டும்தான் இப்படி இழிவுபடுத்தி பேசுறது. வேற எது? இந்த வெளிநடப்பு போராட்டம் எவ்வளவு நேரத்துக்கு தொடரும்? எங்களுக்கு முடிவு தெரியற வரையும் தொடருங்க. இது அப்படியே முடியறதுல இல்ல, எங்களுக்கு முடிவு தெரியணும். இது என்னன்னு தெரியணுங்க. முதலமைச்சர் அவங்கள என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது அந்த வார்டு உறுப்பினர் தான், அதாவது மனைவியா இருந்தா மனைவி தான் பேசணும்னு சொல்றாங்க. எந்த ஒரு கணவரும் இதுல தனிப்பட்ட விதமா நடவடிக்கை இருக்குன்னு யாரும் சொல்லவே இல்லைங்களே.
இதெல்லாம் தயவு செஞ்சுங்க முதலமைச்சருக்கும் இப்ப நம்ம நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கும் தயவு செஞ்சு நேரடியா கொண்டு போய் காட்டுங்க. நாங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியணும். பெண்கள் அப்பனா பெண்களே வேலை செய்ய வேண்டாங்களா? இப்ப நாங்களே எல்லாரும் போயிடுறோங்க, வெளியில போயிடுறோம். நீங்க ஆண்களை வச்சு மட்டுமே வேலை செஞ்சுக்கோங்க. இப்படியே நடந்துட்டே இருந்தா எப்படிங்க சார்? நாங்களா வேலை செய்யறதா எப்படிங்க? தமிழ் மொழி என் பேரு. என்ன பணியாளர்? களப்பணி உதவியாளர் நான்.